ஹாய் விவோஸ், இது சஹா டிகோட்ஸ். நான் உங்கள் சஹா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழக அரசியல் தான். இன்னைக்கு யார் ஆட்சி அமைப்பாங்க, விஜய்னால ஆட்சி அமைக்க முடியுமா, அப்படியே ஆட்சி அமைச்சாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு அவரால் அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியுமா, பிஜேபி சும்மா விடுவாங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 4 ஓட்டு என்று அன்னையிலிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 108 தொகுதியில் விஜய் ஜெயிச்சிருந்தாரு. இப்போ 108 தொகுதிங்கிறது தனி மெஜாரிட்டி கிடையாது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 தொகுதியில நம்ம விஜய் ஜெயிச்சிருந்திருக்கணும். இப்போ 108ல் ஜெயிச்சிருந்தாலுமே அதுல வந்து விஜய் 2 தொகுதியில போட்டிட்டதுனால அதுல ஒண்ணுதான் கணக்கில் எடுத்துக்கப்படும். இன்னொன்னு அவர் கண்டிப்பா ரிசைன் பண்ணி ஆகணும். அதுக்கு ரீஎலெக்ஷனும் வந்தாகும். இன்னொன்னு சபாநாயகர், அவங்க கட்சியில இருந்து அவங்க சபாநாயகரை அவங்க நியமிக்கணும். அந்த சபாநாயகருக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அப்ப பார்க்க போனா 106 இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பத்தி நான் இன்னொரு வீடியோ தெளிவாகவே சொல்றேன். காங்கிரஸ் கட்சி எப்படிலாம் போயிட்டாங்க, எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்றத பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். காங்கிரஸ் கட்சி 5 ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க 5 தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க 5யுமே வந்து விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அது என்னன்றது வெளியில சொல்லலை. அது போக விஜய்க்கு இன்னும் 7 தொகுதி வேணும். 7 எம்எல்ஏ இருந்தா மட்டும்தான் அவரால் ஆட்சி அமைக்க முடியும். இருந்தாலும் அவங்க போய் ஆளுநரை போய் பார்த்தாங்க. நேற்றும் போய் பார்த்தாங்க ஆளுநரை பார்த்ததுல ஆளுநர் வந்து நீங்க வந்து 118 எம்எல்ஏ லிஸ்ட் கொடுத்தா அப்படி மட்டும்தான் உங்களை வந்து நான் ஆட்சி அமைக்க வந்து அதிகாரம் கொடுப்பேன், அவங்கள நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருந்தாரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். திரும்ப இன்னைக்கு காலையில திரும்ப போய் ஆளுநரையும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஆளுநர் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஒரு நப்பாசையில். இதுக்கு வந்து சில காரணம்லாம் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து எஸ்ஆர் பொம்மை, கர்நாடகாவில் வந்து முன்னாள் முதலமைச்சர் எஸ்ஆர் பொம்மை வழக்க காரணம் காட்டி இது விஜய் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடலாம், அவர் ஆட்சி அமைச்சு முதல்வராக பொறுப்பேற்று அதுக்கப்புறம் வந்து சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆளுநரை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆளுநரை பார்த்துட்டும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையிலிருந்து அவங்க வந்து என்ன பேசப்பட்டுச்சு, என்ன நாங்கள் தகவல் சொல்லியிருந்தோம், ஆட்சி அமைக்க தான் கூப்பிட்டுருந்தோமா விஜய அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு இன்னும் 118 தொகுதி 118 எம்எல்ஏ இல்லை, பெரும்பான்மை இல்லாததுனால நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க உங்களை வந்து கூப்பிட முடியாது, சட்டப்படி இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது நாங்கள் விஜய்கிட்ட எடுத்து சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஆட்சி அமைக்க நாங்கள் விஜயை அழைக்கவில்லை அப்படின்னு ஆளுநர் மாளிகையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ஒரு 7 தேவைனாலும் இப்போ திருமாவளவன் 2 இருக்கு, விருதேசத்து 2 கட்சி 2 எம்எல்ஏ இருக்காங்க, சிபிஎம்ல 2 இருக்காங்க 4, சிபிஐல 2 இருக்காங்க 6, இன்னொன்று வந்து பிரேமலதா விஜயகாந்தோ அவங்களோ வந்து யாரோ ஒரு ஆள் ஆதரவு தெரிவித்தா மொத்தம் இன்னும் 7 வந்துடும். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ போய் இன்னைக்கு காலையில் கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலினை போய் திருமாவளவனும் சரி சிபிஎம் சிபிஐ சரி மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி ஸ்டாலின்ட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டாலின்ட்ட போய் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம், ஏன்னா நாங்கள் உங்களால் தான் ஜெயித்தோம், உங்கள் தயவுல தான் ஜெயித்தோம், நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் காங்கிரஸ் மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவுக்கு எடுக்க முடியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போய் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டாலினுக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஸ்டாலினுக்கு வந்து ஆட்சி அமைக்கணுன்ற ஆசையே இல்லை. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக 2 ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து ஸ்டாலின் வந்து நான் வெளியிலேருந்து ஆதரவு தர்றேன், நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மீடியாவில் அது பேசப்படுது. எது நடந்தாலுமே ஒருவேளை எந்த சில்லறை கட்சிகள் வந்து அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாலுமோ இல்லை டைரக்டா அதிமுகவில் உள்ள ஒரு 50 எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாலுமோ இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், விஜய்க்கு வந்து எப்படி திமுக ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, விஜய் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவங்க அறுவடை பண்ணியிருக்கிறது பூராமே என்ன, யாருடைய ஓட்டு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறாரு. இது நடக்காது. ஆக இல்ல திமுக அதிமுக இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வாதத்துக்கு, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைச்சாலுமே யாருமே 5 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா ஆட்சி அமைக்க முடியாது. இல்ல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் ஜனாதிபதி ஆட்சியை ஆளுநர் ஆட்சியையோ ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு பிஜேபி கவர்மெண்ட் அமல்படுத்துச்சு அப்படின்னா திரும்ப 1 வருஷத்துல எலெக்ஷன் வரும். இது என்ன பண்ணாலுமே ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வந்துடும். ஏன்னா இது தொங்கு பாராளு சட்டசபையா இருக்கு. ஆளாளுக்கு இப்ப 108 ஜெயிச்ச விஜய் பெருசா, இல்ல 2 சீட் வச்சுக்கிட்டு ஆதரவு திருமாவளவன் பெருசான்ற ஈகோ பிரச்சனை நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிஜேபி தரப்புல இருந்து அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இப்ப நேற்று என்ன அறிக்கை விட்டுருக்காங்க,
பிரைம் இது பிஎம்ஸ்ட்ரீ அந்த ஸ்கூலுக்குலாம் வந்து சொன்னாங்களே இப்போ பிஎம்ஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிஎம்ஸ்டியை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக நெருக்கடியை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இது திமுக அரசாங்கம் இருந்தப்போ கொண்டு வரப்பட்டது தான். திமுக தலைவர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு, இந்த பிஎம்ஸ்டியை நாங்கள் வந்து அமல்படுத்த மாட்டோம். ஏன்னா இதில் மும்மொழி கொள்கை இருக்குது, நீங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க, நாங்கள் வந்து இருமொழி கொள்கையில தான் நாங்கள் இத்தனை வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், இது வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கலை அப்படின்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கான அந்த நிதியை, கல்விக்கான நிதியை தரமாட்டேன்னு சொல்லி இருந்துச்சு ஸ்டாலின் அரசாங்கம் கவர்மெண்ட்டே. ஸ்டாலின் கவர்மெண்ட் உங்க நிதியே வேணாம் எங்களுக்கு, நாங்களே எங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஸ்கூல்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு தரக்கூடிய நிதிகளை ஒண்ணுக்கு காரணம் சொல்லி தராததுனாலதான் இந்த திமுக அரசாங்கம் கொஞ்சம் கடன் வாங்கினாங்களே தவிர, இவங்க மத்திய அரசுல இருந்து கொடுத்திருந்தா ஏன் இவங்க கடன் வாங்க போறாங்க? இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி விட்டு அவங்கள நீங்க தோக்கடிச்சும் செஞ்சுட்டீங்க. இப்போ அதே மோடி அரசாங்கம் இப்போ வந்திருக்கிற ஆட்சியை யார் வந்தாலும் சரி இந்த திட்டத்தை நீங்க ஏத்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு இந்த கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஸ்டாலின் மாதிரி தைரியமா எதிர்த்து அதை களமாடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு சந்தேகமான ஒண்ணு. இது மாதிரி அவங்க ஒவ்வொரு திட்டத்தையா கொண்டுட்டு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் குறைச்சல் கொடுப்பாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. இதையெல்லாம் விஜய்னால கையாள முடியுமா? இது மாதிரி ஒவ்வொரு சட்டம் அதான் மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு தான் ஆகணும். மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அது ஆகாத திட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இங்க உள்ள கட்சிகள்லாம் வந்து அதை எதிர்க்க செய்வாங்க. ஸோ நம்ம இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் ஆட்சி அமைந்தாலுமே 5 வருடம் அவரால் அந்த ஆட்சியை நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். விஜய் மட்டும் இல்லை, இப்போ யார் இங்கே ஆட்சி செஞ்சாலும், எடப்பாடி திமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி செஞ்சாலும், விஜய் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும், விஜய் ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும், அந்த 5 வருஷம் ஆட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு வருஷம் வந்து அந்த ஆட்சியை எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் நடத்த முடியும், அதுக்கப்புறம் யாருனாலும் இதை நடத்த முடியாது. இப்போ இவங்க கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ் மாதிரி நேரடியா போய் விஜய் கூட சேர்ந்து டக்குன்னு போய் காங்கிரஸ் மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆதரவு தெரிவிச்சா கூட நம்பலாம். இப்ப விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் வந்து ஸ்டாலின் கேட்கறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஸ்டாலினோட சொல்லி அனுப்பிச்சுடலாம், போக ஒரு வருஷம் ஆட்சி பண்ணட்டும், என்னதான் விஜய்க்கு அரசியல்லாம் என்னதான் தெரியட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறதா என்ன பண்ண முடியும்? அதனால இந்த சூழ்நிலையில யாரையும் நம்பக்கூடிய சூழ்நிலையா இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதனால யார் ஆட்சி அமைச்சாலும் இது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். என்ன நடக்குது, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநரை கூப்பிடுறாரா, அப்படியே வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற அந்த சிறு கட்சிகள் வந்து போய் விஜய் கூட சேர்ந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். யோசிச்சு அப்படியே யோசிச்சு சொன்னாலும் இது எந்த அளவுக்கு ரன் பண்ண முடியுங்கிறது ஒரு இதுதான். விஜய் வந்து ஒரு பஸ் ரெடி பண்ணிட்டாரு, 4 டயர் இல்லை, அந்த 4 டயர் தான் வரக்கூடிய அந்த உதிரி கட்சிகள். அவங்க எப்போ வேணாலும் பஞ்சர் ஆகலாம், எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அந்த பஞ்சர் வெடிக்காம ஒரு ஆட்சி கடத்திட்டாரு அப்படின்னா இந்த 5 வருஷம் சக்சஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்க.